எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவில் ராசி பலன்களை பார்க்கும். ஆகஸ்ட் மாதம் 5/8/2026 புதன்கிழமை, தட்சிணாயனம், பிரபவ ஆண்டு ஆடி மாதம் 20ஆம் நாள். இன்னைக்கு கரிநாள், அஷ்டமி. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை நல்ல நேரம் மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. காலை கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய திதி சப்தமி திதி 6 மணி வரை, பின்பு அஷ்டமி ஆரம்பம். இன்றைய யோகம் சூலம் நாம யோகம் 4 மணி வரை, பின்பு கண்ட நாம யோகம் ஆரம்பம். இன்றைய கரணம் 6 மணி வரை பவகரணம், பின்பு பாலவ கரணம். இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அஸ்தம். கன்னிராசிக்கு சந்திராஷ்டம் உண்டு. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சந்திரன், மிதுனத்தில் செவ்வாய் புதன், கடகத்தில் குரு சூரியன், கன்னியில் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? புதன்கிழமை அஷ்டமி, காலபைரவர் வழிபாடு. அஷ்டமின்னா காலபைரவர் மட்டும்தான் வழிபாடு பண்ணுமா? இல்லை. தேய்பிரைனா மட்டும்தான் காலபைரவர், வளர்பிறைனா துர்கா தேவி. இப்போ புதன்கிழமையில் அஷ்டமி வருது, தேய்பிரையில் வருது அப்படின்னா எல்லை தெய்வங்கள் யாரை வேணாலும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். புரியுதுங்களா? பைரவ மூர்த்தங்கள் எல்லாமே சிவன், எல்லாமே சிவன். புரியுதுங்களா? அந்த அவதாரங்கள் எங்க இருந்தாலுமே புரியுதுங்களா? யாரா இருந்தாலும் சரி, வீரபத்திரர் கும்பல்லாம், அகோர வீரன் கும்பல்லாம், இவர்கள் எல்லாருக்குமே நம்ம அஷ்டமியில ஒரு விளக்கு ஏற்றுவதுங்கிறது ஒரு சிறப்பான பலனை தரும். ரொம்ப எல்லா விஷயமும் கிடைக்கும். இது கிடைக்கலன்ற விஷயத்துக்கே போக தேவையில்லை. எல்லாமும் கிடைத்த அற்புதமான ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்க பெறுகின்ற ஒரு நாளாகத்தான் இந்த நாள் இருக்கிறது. எல்லோரும் போய் பயன்படுத்தணும். கரிநாளுங்கிறது புது வேலை முயற்சி பண்ணணும்னா, கரிநாளுங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கோம். கரிநாளுங்கிறது சூரியனோட வெப்பக்கதிர்கள் ஒருங்கிணைந்து வருகின்ற நாள். இந்த கரிநாள் மட்டும் மாறாது, எல்லா பண்டிகையும் மாறும். பண்டிகைகள் மாறும், அது மாறும், எல்லாம் மாறும். ஆனா கரிநாள் மாறவே மாறாது. அப்படிப்பட்ட நாள். இந்த நாளில் இறை வழிபாட்டுக்கு ஒதுக்குங்கள். உங்கள் வாழ்க்கையை மேலோக்கு செய்யுங்கள், வெற்றி பெறுங்கள். நாளை கிருத்திகை நவமி. இன்றைய நாளுக்கான ராசி பலனுக்கு போகலாம். மேஷராசி அன்பர்களுக்கு சந்திரனின் பயணம் பலவிதமான வரவுகளை அள்ளித்தருகின்ற அமைப்பு. 4க்குரியவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது நமக்கு கிடைக்கின்ற சுகம் அப்படிங்கிறது எந்த கிரகத்தின் அடிப்படையில, எந்த வீட்டின் அதிபதி நமக்கு செய்கிறார் அப்படிங்கிறது. இப்போ 4ஆம் இடத்துல இருக்க அந்த அதிபதி நமக்கு ராசியில் இருக்கார். அப்போ 4ஆம் இடத்துல யார் இருக்கா? குரு. அவர் நமக்கு யார்? 12க்குடையவர், 9க்குடையவர். அப்போ நமக்கு தேவையான விஷயங்களை, வரவுகளை நீங்க அள்ளித்தருகின்ற ஒரு நாளாகத்தான் இருக்கிறது. அதாவது பயணங்களால் அனுகூலம் உண்டு, வீட்டில் உள்ள உறவுகளால் நன்மைகள் உண்டு, தாயால் அனுகூலம், அல்லது தாய் ஒரு வீடு கட்டியிருக்காங்க, அந்த வீட்டில் நம்ம வாழக்கூடிய அமைப்பு, அல்ல தாயால் வருமானங்கள் உண்டு அப்படிங்கிற அமைப்பு தான் மேஷத்துக்கு இந்த நாளில் இருக்கிறது. அதாவது ரொம்ப எஃபெக்டே போடாம வருமானங்கள் வருகின்ற அமைப்புலாம் இந்த நாளில் இருக்கிறது. அதனால ஒரு அற்புதமான நாள், பயன்படுத்திக்கங்க. ரிஷபராசி என்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் முயற்சிகள் பெரிதும் வளப்படுகின்ற ஒரு அமைப்பு. முயற்சிகள் வளப்படும் அப்படின்னா, நம்ம இதுவரை எந்த முயற்சி செய்தாலும் அதுல கொஞ்சம் பிரேக் ஆகிருக்கலாம், அதில் வராமல் இருந்திருக்கலாம்.
கேட்டும் நடக்க முடியாமல் இருந்திருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கே உங்களோட ஜாதகத்துக்கு 2ஆம் இடம் செவ்வாய் அப்படிங்கிறது 12 கூடையவன் அப்படின்னும் போது வேகமாக நம்ம இது ஒன்று நடக்கணும்னு நினைப்போம். ஆனால் எவ்வளோ பிளான் பண்ணாலும் கொஞ்சம் தடைப்பட்டு நடக்கிற அமைப்புகள் இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் சரியாயிடும். நீங்கள் போய் உங்களோட வேலையில் கரெக்டாக செய்யலாம், பணிகள் முடியும். அது பிள்ளைகள் வழியிலும் ஆதாயங்கள் உண்டு, அல்லது மனைவி வழியில் மனைவி வீட்டார் வகையில் உங்களுக்கு ஒரு பொருள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த நாளில் இருக்கிறது. வாழ்த்துக்கள். மிதுனராசி என்பதற்கு இதனால் வந்து சிறப்பான நாள். வாழ்க்கையில் வந்து ரொம்ப நான் ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு போகணும், நான் எல்லையில் போய் நிற்கிறேன் அப்படிங்கிற அளவுக்குலாம் இந்த மிதுனம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே வந்து தனக்கு எல்லாம் கிடைக்கணும்னு நினைப்பா மட்டும் போதாது, கொஞ்சம் முயற்சியும் வேணும். நினைச்சதை திண்ணமா நினைக்கணும். அதாவது எண்ணி துணிக கர்மம் துணிந்த பெண் எண்ணுவது என்று இருக்கின்ற மாதிரி நீங்க செஞ்சுட்டு அப்புறம் அடுத்து போகலாமா வேணாமா, ஒரு வாட்டி போயிட்டு இன்னொரு வாட்டி போகணுமா அப்படின்லாம் இல்லை. கூட தொடர்ந்து முயற்சி வெற்றி பெறும். அதுவும் அப்படிப்பட்ட ஒரு நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாளாகத்தான் இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். கடகராசி என்பவர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் சூரியன் குருவின் பயணம்ங்கிறது உங்கள் பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் ஒரு தொலைதூர பயணங்கள் ஏற்படுத்தி கொண்ட அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 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 மகான்கள் சந்திப்புலாம் நிகழும். இது ஒரு ப்ளஸ் தானே. மகான்கள் சந்திப்பு தொலைதூரமாக போய் ஒரு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பயணமாக நடைபயணமாக போய் பெருமாள் தரிசனம் பண்ணுறது இல்லை, ஏதோ ஏதோ அவங்களுக்கு பிடிச்ச தெய்வங்கள் தரிசனம் பண்ணுறது அப்படின்ற வாய்ப்புலாம் இந்த நாளில் இருக்குது. அதை சொல்ல தூரதேச பயணம் அப்படிங்கிறது வாய்க்கப்பெறுகிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் சிறப்பான ஒரு நாள். வாழ்த்துக்கள். சிம்மராசி என்பவர்களை சிம்மத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா கேதுவின் தன்மையிலிருந்து ஒன்றும் விடுபடவே இல்லை. கேது இருக்கிறவர்களும் நீங்கள் எதையுமே வந்து நிதானமாக யோசித்து ஆராய்ச்சி தான் செய்யணும். எப்போதுமே விரக்தி மனப்பான்மைக்கு போகிற தவிர்த்தாவே போதும். எல்லா வகையான மேன்மைகளும் கிடைக்கின்ற அமைப்புகள் இருந்த போதும் சற்று சந்திரனின் பயணம்ங்கிறது நமக்கு ரொம்ப சிறப்பான இடத்துல இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 9ஆம் இடத்துல இருக்கு சந்திரன் நம்மளோட தனஸ்தானத்தை பார்க்கிறாருன்ற போது உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாகத்தான் மேன்மை பொருந்திய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கன்னிராசி என்பதில் கண்ணியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சுக்கிரனின் பயணம்ங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். அது சந்திரன் நமக்கு இப்போ ரொம்ப ஃபேவரட்டாக வந்துட்டாரு. அப்போ அடுத்தடுத்த கட்டங்கள் சந்திரனின் பயணம்ங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறது. கொஞ்சம் புதிய முயற்சிகள் இல்லாமல் ஏற்கனவே ரெகுலராக செஞ்சுக்கிட்ட வேலையை கரெக்டாக செஞ்சாங்க உங்களுக்கு நிறைய பாட்டும் பரிசும் கிடைக்கப்படுகின்ற ஆளாக இதனால் இருக்கிறது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பவர்களை பொறுத்தவரை என்ன செஞ்சு சார் எது பண்ணாலும் திரும்பி நமக்கே வருதுன்னு என்ன நமக்கே வருது, அது விதி. எது செய்தாலும் சொல்லுவாங்க திரைப்படம் தான், நெல்லு போட்டால் நெல்லு உலையும்டா, சொல்லு போட்டால் சொல்லு உலையும். அது மாதிரி கதை தான். நீங்கள் எவ்வளோ தூரம் வார்த்தையை நிதானமாக கையாளுகிறீங்களோ அவ்வளோ தூரம் வெற்றி பெறுவீங்க. புரியுதுங்களா? கரிநாள் அஷ்டமி லட்சுமி வழிபாடு மேற்கொள்ளுங்கள். துலாம் ராசி என்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அத்தனை அம்சங்களும் கிடைக்கப்பெறும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி என்பவர்களே, விருச்சகத்தை பொறுத்த மட்டும் புதுவிதமான சர்ச்சை சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் கவனம். சந்திரன் 6ஆம் இடத்துல பயணம். உங்களுக்கு சந்திரன்னா ராசி அதிபதி, அங்க அவர் 8ல தானே இருக்கிறாரு. அதுவே ஒரு மனசிக்கல்களையும் மனசிலத்தையும் உண்டாக்கி கொடுக்கும். ராசி அதிபதி 8ல் இருக்காரு. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா அவரோட பார்வையில் போது நமக்கு கொஞ்சம் தேவையில்லாமல் சிக்கல்கள் உருவாக்கி கொடுக்கும். கவனமாக இருப்பது சிறப்பை தரும் விருச்சகத்திற்கு. தனுசு ராசி அன்பர்கள், தனுசுவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த கோபக்கணலுங்கிறது அதிக உச்சபட்சமாயிடும். நான் என்ன சொன்னாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டுறாங்க, நான் என்ன நீ என்ற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு எந்த முடிவும் எடுக்க முடியாத ஒரு சிக்கலான நாளாக இருக்கு. எந்த வயதுல இருக்கிறாலும் சரி, 10 வயது குழந்தையாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு தொழில் செய்கின்ற அமைப்புகளாக இருந்தாலும் சரி, இந்த நாளும் கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் நிதானமாக யோசிச்சு செய்யறது சிறப்பை தரும். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் தொழில் வகையில் அல்லது உங்கள் குடும்பத்தின் வகையில், குடும்பத்துக்குள்ள உங்கள் வார்த்தை அப்படி இருக்கு. குடும்பத்துக்குள்ள உங்க வார்த்தையை வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் நீங்க யோசிச்சு செய்யறது சிறப்பை தரும். வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களுக்கு இதனால வந்து சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு. செலவுகள் கை மீறி போகுதுன்னு பார்ப்பீங்க. மகிழ்ச்சியா இருக்கிறதாங்க ஒரு பெரிய விஷயம். பணம் எப்போ வேணாலும் முறை போனா போகும். ஹாப்பி மெமரிஸ் கிடைக்குமா? நம்ம இந்த இடத்துக்கு போகணும், அந்த இடத்துக்கு வந்தோங்கிற ஒரு மெமரிஸ் திரும்ப வாங்க முடியுமா?
அப்படிப்பட்ட ஒரு பொதுவா ஒரு சுற்றுலா அல்லது ஒரு கேளிக்கை, கொண்டாட்டம், மகிழ்ச்சி, இறை வழிபாடு, மலைவாச ஸ்தலங்களுக்கு போய் இருக்கின்ற அமைப்பெல்லாம் மகரத்துக்கு இதனால ஏற்படும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களுக்கு இதனால வந்து சிறப்பான நாள். பாசத்திற்கு வந்து மனசு கொஞ்சம் ஜெல் மாதிரி ஆயிடும். ஏன்னா வந்து எப்பவுமே உங்களை யாரும் அடிச்சுக்க முடியாது. நீங்களே வந்து உங்களை சரிப்படுத்தணும்னு நினைச்சா கூட அது உங்களால முடியாது. என்னோட விஷயம் அவ்வளவுதான். ஏன்னா கும்பத்தை பொறுத்தவரையிலும் தாங்க யோசிப்பாங்க, இன்னொருத்தர் ஒப்பீனியன் கேட்டுதான் செய்வாங்க. கும்பராசி புரட்டாதியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு சதயமா இருந்தாலும் சரி. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அமைப்புகள். இப்போ ராகு அங்க இருக்கிறாரு, செய்யணும்னு நினைக்கிறாங்க, செய்ய முடியல. நான் கண்ணுக்கு தெரியுது, கையில கிடைக்கலன்ற அமைப்பு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அது இப்போ வருகின்ற காலங்கள் ஒரு சிறப்பான அமைப்புகள் இருக்கு. அது இந்த நாள் வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் எலாபரேட்டா விட்டு கொடுத்து போய் சந்தோஷமா இருந்தாவே போதுமானது. உங்களுடைய உங்களுடைய எல்லா பலன்களும் கிடைக்கின்ற அமைப்புலாம் இந்த நாள்ல இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களை மீனத்தை பொறுத்த மட்டும் என்னன்னா, இந்த எப்போதும் வந்து தனக்கு எதிரியா யாரும் நினைக்க மாட்டாங்க. ஆனா எதிரியா நினைக்கிறத மனசுல இருந்து யாருக்கும் வெளியே சொல்ல மாட்டாங்க. எதிரி உண்டா? மீனத்திற்கு உண்டு. அதை நினைச்சு வருத்தப்படுறாங்களா? படுவாங்க. ரொம்பவும் பெரிய அளவுல போய் சொல்ற ஒரு ரொம்ப அதீத கோபதாபங்களுக்குள்ள ஆட்படுறவங்க மீனம் தான். இன்னைக்கு அவங்களோட கிரகணம் வந்து ராசி அதிபதி 2ஆம் இடத்து, அதாவது சந்திரன் பயணம்ங்கிறது தான் தினப்பலன்கள் அடிப்படையில் சொல்றது. சந்திரன் பயணம் ரொம்ப சிறப்பாக தானே இருக்கு. கவலை கொள்ள தேவையில்லை. அஸ்வினிலிருந்து பரணிக்கு போற பரணிங்கிறது ஒரு பொருளாதார சேமிப்பையும் பொருளாதார அமைப்பையும் உண்டாக்கி கொடுக்கின்ற அமைப்பு. 2 நாள் சேர்த்து வச்சிருந்த விஷயம் இல்லை கொடுத்துட்டு புதுசா ஒன்று வாங்கணும், மாற்றணும், புதிய ஆடை சேர்க்கைகள், புதிய வண்டி வாகனம் சேர்க்கை, இந்த மாதிரி மாற்றுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த நாள்ல இருக்கிறது. புதிய முயற்சிகள் யாவும் இன்னைக்கு மீனத்துக்கு வெற்றி பெறும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.